மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களின் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதற்கு முந்தைய காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். வீண் விரய செலவுகள் ஏற்படாது. அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல வரவும் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறார்கள். உங்களுடைய எதிரியும் நீங்கள் தான், நண்பனும் நீங்கள் தான். எதையும் யோசித்து முடிவு பண்ணுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமையும் அதிகமாக போகின்றது. அதிகார பதவிகள் தேடி வரப்போகின்றது. அதே நேரத்தில் ரொம்ப கோபமாக பேசாதீங்க. பிரச்சனைகளும் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிறைய அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காமலேயே சில லாபங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. யோகங்களும் தேடி வரும். போட்டி பந்தயம் என்று அனைத்திலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பங்கு சந்தையில் செய்யும் முதலீடுகளில் லாபத்தை பார்ப்பீங்க. இருந்தாலும் இந்த விஷயங்களில் அளவோடு இல்லை என்றால், அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் அதில் அந்த பள்ளத்தில் நீங்களே சென்று விழுவீர்கள். திடீரென்று பணம் வரப்போகின்றது. உங்களுடைய பேச்சு திறமையால் செல்வாக்கு சொல்வாக்கு உயரப்போகின்றது. காதலும் கல்யாணமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கைகூடி வரும். எந்த தடங்களும் இன்றி சொத்துக்கள் சேரப்போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. நோய்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட நிச்சயம் இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் யோகக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகின்றது. உங்களின் அந்தஸ்து புகழ் உயரப்போகின்றது. பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல வரன் அமையப் போகின்றது. நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகின்றது. சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு மூலம் யோகம் தேடி வரும். வங்கி கடன்கள் நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் அதிகமாக போகின்றது. உயர் அதிகாரிகளிடம், வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, உயர் அதிகாரிகளிடம் சற்று கவனமாக பேசுங்க. உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக மிக பெரும் சுப பலன்களை குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட போகின்றது. மன உளைச்சலுக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. வேலையில் ஏற்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்க போகின்றது. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். அதனால் மிக பெரும் அளவில் லாபத்தையும் பார்ப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. மகிழ்ச்சி, ஒற்றுமை குடும்பத்தில் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கப் போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதேனும் குடும்ப பிரச்சனை, ஏதேனும் வீண் வாக்குவாதங்களால், சந்தேகங்களால் பிரச்சனை அப்படின்லாம் இருந்த நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறி மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. உங்களுக்குள்ளார பொருளாதார நிலையும் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய போகின்றது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில்
கவனமாக இருக்க வேண்டும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இது. வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. தொழில் மாற்றங்களும் ஏற்பட போகின்றது. எதையும் யோசித்து செய்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்கள் பக்கம்தான். புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நபர்களிடம் அளவாக பேசுங்க. நயமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பணம் யாருக்கும் கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போற்றாதீங்க. நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகின்றது. திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன். ஏன்னா திருமணமான புதிதில் சில பிரச்சனைகள் நிச்சயம் வரதா செய்யும். ஒரு 2-3 மாதங்கள் அனுசரித்து சென்றுவிட்டால் அனைத்தும் உங்கள் வசப்படும் என்றே சொல்ல வேண்டும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பான கல்வி ஞானம் பிறக்கப் போகின்றது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றியை பார்க்க போகிறீங்க. நல்ல மதிப்பெண்கள் பெற போகிறீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக முக்கியமாக நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டியது அவசியம். கூடா நட்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்த்து செயல்படவில்லை என்றால் நீங்கள் மிக பெரும் பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அக்டோபர் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட அற்புதங்கள் நிறைந்த காலகட்டமாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. இந்த மாதங்களில், அதாவது செப்டம்பர் 30க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுக்குள்ளார இருந்து வந்த பயங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. வருமானத்திற்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு யோசித்த காலங்கள் எல்லாம் மறையப் போகின்றது. சிக்கலான முடிவுக்கு கூட சுமூகமான தீர்வு காணக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் உண்டாகக்கூடிய சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும். மனதளவில் சந்தோஷம் அதிகமாக போகின்றது. திடீர் திருப்பு முனைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுவரை கஷ்டப்பட்டுடுமே, இனியாவது நல்லபடியாக இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற குழப்பத்தோடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்திர பகவானால் மிக பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது. பண வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் சந்திர பகவானால் நிச்சயம் நீங்கிவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஏதேனும் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மறையப் போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சரக்குகள் அனைத்தும் விற்று லாபத்தை பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுடன் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய திறமையை கண்டு உயர் அதிகாரிகளை பொறாமை கொள்வாங்க. வீண் வம்பு வேண்டாம், அப்புறம் சம்பளத்தில் கை வச்சிருவாங்க. நீங்கள் தவறான கருத்துக்களை யாருக்கும் சொல்லாதீங்க. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடம் அனுசரித்து போங்க, இல்லைனா பிரச்சனை தான். நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது. வண்டி வாகனங்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் உண்டு. உங்கள் மீது உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகின்றது. எல்லா வகையிலையும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எந்த சமயத்திலும் எந்த நிலையிலையும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன் மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்டது துலங்கும் என்ற வகையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. மிக முக்கியமாக யமனாக வரப்போகும் 3 பேர், 3 பெண்கள். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா,
கிரக நிலைகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்மன் போல் வந்துட்டான்டா, எம்மன் மாரி வந்துட்டான்டா, இவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான்டா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வீண் வாக்குவாதங்களால், வீண் சந்தேகத்தால் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்றவர்களுடன் பேசும்போது, குறிப்பாக பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் வீணாக போய் தலையிடுவது, இதிலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக எச்சரிக்கையாக இல்லை என்றால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7, 8. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள். இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் 30க்கு பிறகு டிசம்பர் 31க்குள்ளார நீங்கள் அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு ஏற்றாறு போல சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் தொல்லைகள் எப்போது ஒழியும், இந்த காலகட்டத்தில் ஒழியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா படிப்படியாக விலகி நிச்சயம் கடன் தொல்லைகள் ஒழிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. அதனால் உங்களுக்கு லாபம் உண்டாக போகின்றது. இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் நிச்சயம் முடிவுக்கு வரும் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி, பங்கு சந்தையில் அதிக முதலீடு, இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்தீர்கள் என்றால் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.